ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ப்ரிங் சீசனில் பெருசாக பேசப்படுற செரி பிளாசம்ஸ் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 மரங்கள்ல அவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு. இப்போ வாங்க பார்க்கலாம். வசந்த காலம் வந்தாலே போதும், எல்லா மரங்கள்லேயும் இப்படி அழகான பூக்கள் வந்து பார்க்க முடியுது. ஸோ சொல்லப்போனால் ஒரு ரோஜா செடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 பூக்கள் ஒரே நேரத்தில் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, அதே மாதிரி இந்த மரங்களில் பாருங்கள், கிட்டத்தட்ட ரோஜா பூ மாதிரி அழகழகான பூக்கள்லாம் பார்க்க முடியுது. இந்த மரத்தில் பாருங்கள், இலைகளுக்கு பதிலாக ஃபுல்லாமே பூக்கள் தான். இந்த பூக்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இலையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் மழை பெஞ்சால் போதும், இந்த பூக்கள்லாம் உதிர ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இலைகள் வர ஆரம்பிச்சிரும். எல்லா மரங்கள்லேயும் பூக்கள் பூக்காதுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் சீசனில் பூக்கிற பூக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பூவெல்லாம் வந்து அதுக்கப்புறமா இலைகளாக மாறும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அழகான செரி பிளாசம்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. நீங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வின்டர் சீசன் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நாங்களால் நம்பவே முடியல. அதாவது ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு சேஞ்சாக தான் இருந்ததுங்க. ஸோ வின்டர் வந்து ரொம்ப குளிர் அது மாதிரி சீசன்லாம் இருந்தது. பார்த்திங்கன்னா மரங்களில் ஒரு இலை கூட இல்லாமல் ரொம்ப மாதிரி இதை என்ன சொல்கிறது, ஒரு உயிரற்ற மரங்கள் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பித்தனால, அதாவது மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலேயே எங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்ப்ரிங் சீசனில் பூக்கிற பூக்கள், அதாவது அந்த மரங்களில் மட்டும்தான் அந்த பூக்கள் வந்து நிறைய ஜாஸ்தியாக வளரும். அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்ச் மாதம் சொல்லப்போனால் ஒரு 20ஆம் தேதிக்கு மேலேயே பார்த்திங்கன்னா அழகழகான பெரிய பெரிய பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பூக்கள் பூக்கிற மரங்கள்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து அநேகமாக வந்து இலைகளாக நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃபுல்லாக இலையாக மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ தான் இந்த வீடியோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மரங்கள் கொஞ்சம் காமிச்சேன் இல்லையா, அந்த மரங்களில் வந்து ஃபுல்லாக பூக்களாக இருந்தது. இப்போ பாருங்கள், அது ஃபுல்லாக இலையாகவே மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலையாக மாறியிருக்கு. ஒரு சில இடத்துல தான் அந்த பூக்கள்லாம் இருக்குது. ஸோ அநேகமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்துலேயோ சொல்லப்போனால் ஒரு கரெக்டாக அந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பூக்களுமே உதிர்ந்து ஃபுல்லாக இலையாகவே மாற ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் 2 வாரம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பூக்கள் இருந்தது. நிறைய அந்த மரங்கள் ஃபுல்லாக பூக்கள் தான். இப்போ அநேகமாக ஒரு 90% பூக்கள்லாம் வந்து விழுந்துருச்சு. இப்போ பார்க்குறீங்களா, பெரிய பெரிய மரங்கள்லாம் கூட இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சுற்றிலும் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நிறைய புல்லுங்கள்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங் சீசன் முடிஞ்சு கொஞ்சம் சம்மர் ஆரம்பிக்கிற நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா மழையும் பெய்யும். அதே மாதிரி வந்து புல்லும் நிறைய வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து மெயின்டெனன்ஸ்காரங்க வந்து இந்த வீட்ஸு அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத செடிகளெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லானையும் ஃபஸ்ட்டு நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். இல்லைனா வந்து லான் வந்து தாறுமாறாக வளர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் மழை பெஞ்சாலே. அதனால் வந்து லானுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே லான், அதாவது புல்லெல்லாம் வெட்டுறதுக்குன்னு தனியாக மெயின்டெனன்ஸ்காரங்களும் வந்திருந்தாங்க.
காலத்தில் எல்லா செடியும் வாடி போயிடுச்சு. அதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எல்லா மண்ணையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ புது மண் போட்டாச்சு. இப்போ வந்து அநேகமாக வந்து சீட்ஸ் நம்ம போட்டு ஏதாவது செடி வளர்க்க வேண்டியதான். இப்போது எல்லா புல்லையும் ரொம்ப அழகாக ஈவனாக ட்ரிம் பண்ணி எடுத்துட்டாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கார்டனே ரொம்ப சூப்பராக இருந்தது கொஞ்ச நேரத்துலையே. ஸோ ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க கார்டன் எல்லாம். ஸோ அநேகமாக இந்த அடுத்த மாதம் கடைசியில் வந்து ஸ்விம்மிங் பூலும் திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சீசன் வந்தனால எங்களுக்கு வந்து பப்பாளி பழம் கிடச்சிருந்தது. ஸோ அதை நான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லா சீசனுக்கும் வராதுங்க. சம்டைம்ஸ் வந்து குளிர் சீசன்லலாம் எங்களுக்கு அப்போ அவ்வளோவா கிடைக்காது. ஸோ இப்போ வந்து ஸ்ப்ரிங்கும் சம்மர் சீசன் வரனால எங்களுக்கு வந்து பப்பாளி பழம் கிடச்சிருந்தது. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம், அதாவது ரொம்ப ஸ்வீட்டாலாம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஒரு நார்மல் டேஸ்ட்டாக தான் இருந்தது. அடுத்ததாக நாங்கள் வந்து ஸ்குவிட் வாங்கியிருந்தோம். அது நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி ஒரு துவையல் தான் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் முருங்கைக்கீரை வந்து கடையிலேருந்து வாங்கினதுக்கப்புறமா அதெல்லாம் வந்து காம்பெல்லாம் நீக்கிட்டு ஃபஸ்ட்டு இலையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம துவையல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரையை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இதை வந்து நல்லா சுருண்டு வரணும். அந்த இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஆயிலில் வந்து நல்லா வதக்கி எடுக்கணும். காரணம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இதில் ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக தென்படும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது இந்த கீரை வந்து டைரெக்டாக நம்ம வந்து அரைச்சி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு டைஜஷனுக்கும் நல்லதாக இருக்கும். இந்த கீரை வந்து ரொம்பவே நல்லதுங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா வந்து அயர்ன் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நமக்கு வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் இந்த முருங்கைக்கீரை நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தாகணும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூடவே வந்து தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. 1லேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, தேவையான அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 அல்லது 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக கொடுங்க. ஸோ இப்போ அதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு நான் இதுக்கு கூட வந்து எள்ளு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 5 சின்ன வெங்காயமும் தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்து கூட நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் இது கூட சேர்த்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி எடுத்துருக்கிற முருங்கைக்கீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நிறைய நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே முருங்கைக்கீரையை வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்ததுனால ஸோ ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தாலே போதும். ஸோ வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு ஆற விட்டுட்டு இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக லன்ச் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார், சாதம், நம்ம ஏற்கனவே கனவா ஃப்ரை ரெடி பண்ணி எடுத்துருந்தோம். கூடவே வந்து தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான சமையல் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ சம்மர் ஸ்ப்ரிங் வந்தாலே போதும் குழந்தைங்கள்லாம் வெளியில் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரொம்பவே ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா வெதரும் நல்லா இருந்தது. அதனால் குழந்தைங்க எல்லோரும் வெளியில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.